தூய ஆவி, அன்பின் ஆவி, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் நல்லவரே, வல்லவரே, ஐயா வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. எல்லாருமாய் தூயாவியானவரே வரவேண்டும் ஐயா. இந்த இரவு 4வது நாள் எரிகோ ஜெபத்தை இதோ வழி நடத்தும்படியாய் தூயாவியானவரே இறங்கி வாரும் ஐயா, எங்களை வழி நடத்தும் என்று ஒரு விசை கூட உணர்ந்து பாடுவோமா? தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின எங்கள் அன்பின் நல்ல பரலோக பரமபிதாவே, இதோ இந்த 4வது நாள் எரிகோ ஜெபத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து வந்திருக்கிறீரே அப்பா, உமக்கு கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த 4வது நாள் ஜெபத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியத்தை செய்யும்படியாக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஜெப நேரம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினாலே நிரப்புவீராக. தடைப்பட்டு ஆண்டவரை தடைப்பட்ட பிள்ளைகளை தடைகளை உடைத்தெறிந்து அழைத்து வருவீராக. வந்த பிள்ளைகள் அப்பா ஒருமனப்பட்டு ஜெபிக்க ஜப ஆவியால் நிரப்புவீராக. எல்லா சோர்வுகள், பலவீனங்கள், அசதிகள், அஜாக்கிரதை, கணனித்தரை எல்லா சத்துருடைய கிரியைகளை இந்த ஜெப நேர தொடக்கத்திலேயே நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினாலே முறியடிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நாங்கள் துதித்து 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 எங்களுக்கு முன்பாக இருக்கிற எரிகோ மதிலை, எங்களுக்கு முன்பாக இருக்கிற சாத்தானின் கிரியைகளை துரத்தத்தக்கதாக துதியின் வல்லமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரை எக்கால சத்தத்தோடுமை துதிக்கக்கூடிய அந்த துதியின் வல்லமையால் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் குடும்ப ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவரை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற விண்ணப்பத்திற்கு முன்பாக காணப்படுகிற தடைகளை உடைத்து போடும்படியாய் அந்த துதி வல்லமையால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. உமது அன்பு கரத்தில் இதோ இந்த மணியின் துளிகளை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஓ சகல வான தூதர்கள் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்து பேசும்படியாய் அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே உம்முடைய சீடர்களோடு அமர்ந்து இதோ தூய ஆவியை பெற்றுக் கொடுத்தது போல இந்த நேரத்தில் அம்மா மரியே எங்களுக்காக பரிந்து பேசி தூய ஆவியை பெற்றுக் கொடுப்பீராக. உமது அன்பு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லா ஸ்துதிகன மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியாண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இரவு நேரத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இரவு நேரத்தை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா கோடி நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கும் எடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம்முடைய காலம் அல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ
தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலங்கொண்டு தினமனதாயிருப்போமே, இந்த பாரதத்தை சுற்றி சுற்றி சுந்தரிப்போமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்ல. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழிந்திடுவோமே. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கும் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியாண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த வேளையில் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சத்துருடைய எல்லா சதி வேலைகள் நான் சொல்லி விலகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துனுடைய கல்வார் ரத்தம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துனுடைய கல்வார் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே. இப்பவே ஆண்டவரே சகல கட்டுகள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா பலவீனங்களை கொடுக்கிற ஆவியில் வெளியிட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீ விடுதல் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஓ ரிகா பாபா ஷலபர பர பர பரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முடுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயம் இல்ல, துதிக்கும் தாவீதுக்கும் கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையாலே கோலியாத்தை முறியடிச்சான், விசுவாச வார்த்தையாலே கோலியாத்தை முறியடிச்சான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது போனான் நினைவே, கட்டளை பிறந்தது போனான் நினைவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் துதிப்போமா, எல்லாரும் துதிப்போம், ஆர்ப்பரித்து துதிப்போம் இந்த வேளையில. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரிகா பாபா பாபா ஷலபர பர 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 ரிவிக பர துர பர 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 பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரீதா பாபா ஷலபர பர பா. சகல கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் கல்வார் ரத்தத்தை ஊற்றி முறியடிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் விலகட்டும் ஆண்டவரே.
தடைகள் கொடுக்கிற ஆவியில் வெளியேறட்டும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் ஆண்டவரே. அப்பா தகப்பனே இறக்க வைக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா உம்மை துதிக்கிறோம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தருகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கல்வார் ரத்தம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு மீது விழட்டும் ஆண்டவரே. இணைப்பில் வருகிற அத்தனை பேரும் கல்வார் ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. அத்தனை பேருக்கு விடுதலை கொடுக்கும்படி ஒப்புக்கிடக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ரீதால்லாபா ரஷல பரபர பரபர விக்கல பரது மேரி ஷலிபிக்க பரதுர பரபரிக்க பரதுர பரிஷிட பரபரபரபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை 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 ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே. விடுதலை ஆண்டவரே. பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை ஆண்டவரே. தகப்பனை இறக்க வைக்கும் இறக்க வையும் இறக்க வையும் இறக்க வையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ரீதரபா பாபா ஷபரபரபரபரபரபர. சகல பலவீனங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. பலவீனங்கள் கொடுக்கிற ஆவியில் வெளியிட்டு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே ஜெபத்துக்கு தடைகள் கொடுக்கிற ஆவியில் வெளியிட்டு இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே கல்வார் ரத்தங்கள் மீது விழும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்து கல்வார் ரத்தத்தை ஊற்றி முறித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரீதரபா ஷல பரபர விக்கபர துர பரந்துர பர விக்கபர துர பரபோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உம்முடைய கல்வார் ரத்தங்கள் மீது விழட்டும். கல்வார் ரத்தங்கள் மீது விடுதலை கொடுக்கிறது கல்வார் ரத்தம் விழட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானை மாற்றிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம். அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம். அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், நமக்கு அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் இந்த வேளையில கூட ஆண்டவரே எல்லா எதிரின்றி எல்லா தாக்குதலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்மறையாந்து செயல்படுகிற ஆவியில் விலகட்டும் ஆண்டவரே. ஜெப குலைச்சலை கொடுக்கிற ஆவியில் விலகட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு மனிதர் ஆவி கெடுக்கிற ஆவியில் விலகட்டும் ஆண்டவரே. ஓ ரீகாபாதா ஷகா பாதா தூரா பாபா. வல்லமை பலமா இறங்கட்டும், வல்லமை பலமா இறங்கட்டும், வல்லமை பலமா இறங்கட்டும் ஆண்டவரே. விடுதலை கெடுக்கிற அந்த ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்கிற வல்லமைய ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. பலவீனை உடைத்த ஆண்டவரே அதிசயமான வழியில் எங்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. பரிசுத்த ஆவியாண்டவரே, பரிசுத்த ஆவியாண்டவரே எங்கள் மத்தியிலிருந்து உலாம் வாரும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியின் மத்தியில் உலாம் வாரும் ஆண்டவரே. சகல கட்டுகளும் பிடிங்க எடுக்கும்படிய உடைய பரிசுத்த தூதருக்கு கட்டளை இடும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ரிகா பாபா ரிஷல பரபர விகபர துரபர துரபரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரிகபா ரஷல பரகபர துரு விகபர துரபரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ ரிகபா ரஷல பரபர விகபர துரபரபா. நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம். நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். ஆஹா ரத்தம் ஜெயம். ஓஹோ ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் துதிப்பாமா, எல்லாரும் ஆர்ப்பரித்து துதிப்பாமா. இயேசு கிறிஸ்துவே அப்பா தகப்பன் சகல கட்டுகள் தடைகள் விலக ஆண்டவரே. உடைய பரிசுத்த தூதருக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. வானதூதருக்கு கட்டளை இடுங்க ஆண்டவரே. அற்புதமாய் ஆண்டவரே அதிசயம் காண கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லா எரிகோ கோட்டையை போல இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தில் இப்போ கலண்டு விழும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சின்னப்பர சீலாவரை கட்டப்பட்ட அந்த சங்கிலி கீழே விழுந்தது போல அருந்து விழுந்தது போல ஆண்டவரே. அப்பா எல்லா கட்டுகளையும் இப்போ அருந்து விழும்படி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பன் இப்ப 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 அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா
ஓ ரிகாதரபர ஷரபரபரபரபா. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பா என்று சொன்னீர்கள் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இறந்தவர்களை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்கும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அதிசயமான வழிகளை கொண்டு வரும் என்ற ஆவியோடு வழி நடத்தும்படி ஆண்டவரே எங்களை செயல்படுத்தும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரீதாலா பாபா பஷரபரபரப நிக்கபரதுரபரபரபா. அல்லேலூயா. ரீதாலா பாபா பஷரபரபரப நிக்கபரதுரபரபா. நிக்கரதுரபிக்கபரதுரபிக்கபரதுரபரபரப ஷரபரபரபரபரபரபா. அல்லேலூயா. 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 ஓ ரீதாலா பஷரபிக்கபரதுரிகந்தரபரகபரதுரபா. வல்லமை வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்று, வல்லமை ஊற்றுங்காண்டவரே, வல்லமை ஊற்றுங்காண்டவர், வல்லமை ஊற்றுங்காண்டவரே, அபிஷேகம் வல்லமை ஊற்றுங்காண்டவர், ஒவ்வொரு தலைமீது ஆண்டவரே வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா சங்கார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வீட்டை விட்டு வெளியேறட்டும் ஆண்டவரே. அப்பா ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை 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 விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுங்க ஆண்டவரே. மாம்ச சரீரத்தில் ஆண்டவரே விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனை இறக்க வையும் ஆண்டவரே. மாம்ச சரீரத்தில் விடுதலை கொடு, அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. 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 ஆவி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இறை வார்த்தை ஆண்டவரே அப்பா காதுகளில் கேட்க முடியாதபடி இருக்கிற எல்லா செவிட்ட ஆவிகளை இயேசு நாமத்தில் விரட்டுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே வார்த்தைகளை அபிஷேகத்தை பெற முடியாதபடி இருக்கிற எல்லா செவிட்ட ஆவிகளை இயேசு நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீகா பாபா பாபா ஷலபரபரபா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சகல கட்டுகளும் ஆண்டவரே இப்போ உடைந்து போகும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே கோடி நன்றி, தகப்பனே கோடி நன்றி, தகப்பனே கோடி நன்றி ஆண்டவரே. பலத்த கரத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. பலத்த சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கெடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே முழுமையா பொறுப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே 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 எங்கள் மீது இறக்கையும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொரு மீதும் இறக்கையும் ஆண்டவரே. தகப்பனே இப்படி செய்கிறதுக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 இந்த எரிகோ ஜெபத்தினுடைய 4வது நாளுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளிலே செபிப்பதற்கு முன்பாக நாம் ஒரு வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்பது ஆண்டருடைய திருவுளம். என்னன்னு சொன்னா, எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரத்திலே 6வது இறை வார்த்தையிலே, நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்லுவோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்லுவோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கை வேண்டும். அதனால தான் நம்ம 3 நாள் கடந்து இன்னைக்கு 4வது நாள் ஜெபத்துக்குள்ளாக நம்ம இவ்வளோ பேர் நம்ம வந்திருக்கிறோம். நம்பிக்கை இல்லாமல் இல்லை, எல்லாரும் நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம். தொடர்ந்து நம்பிக்கையோடு கூட இந்த நாளிலே நாங்கள் எதற்காக ஜெபிக்க இருக்கிறோமோ சாமி, நீங்கள் நிச்சயமாகவே அதற்கு நீங்கள் பதில் தருவீங்கன்ற அந்த நம்பிக்கையோடு வேதம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 11ஆம் அதிகாரத்தில், நம்பிக்கையினால் அன்றி எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க இயலாது. ஏனெனில் கடவுளை அணுகி செல்லுவோர் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்லுவோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் நம்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த நம்பிக்கை முதலாவது நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட நாம் என்ன கருத்துக்காக இன்னைக்கு நம்ம ஜெபிக்க இருக்கிறோம், ஸ்துதித்து என்ன கருத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, அதாவது மருமகனுக்காக, திருமணமான நம்முடைய மகனுக்காக, மகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்காக தானே ஜெபிக்கிறோம், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி யாரும் அப்படி நினைக்காதபடி ஒவ்வொரு நாளும் எரிகோ ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை நம்ம வச்சு நம்ம ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இணைப்பிலே கலந்து கொள்ளுகிற அத்தனை சகோதரிகளும் அந்த முதல் நாளிலிருந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்கள் இந்த ஜெபத்தோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்காக, அதோடு சேர்ந்து உங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்துக்களை தொடர்ந்து இந்த ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து ஸ்துதித்து கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம்
16, 17 இறை வார்த்தையிலே நாம் வாசிப்பது இப்படியாக காணப்படுகிறது. ரூத்து யார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ரூத்து நகோமியுடைய மருமகள். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமியாரோடு கூட அவங்களும் கணவனை இழந்த பொழுதும் ரூத்து தன் மாமியை உறுதியாய் பற்றி பிடித்திருந்ததை நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு ரூத்து, உம்மோடு வராமல் உம்மை விட்டு பிரிந்து போகும்படி என்னை நீ வற்புறுத்த வேண்டாம். நீர் செல்லும் இடத்திற்கே நானும் வருவேன். உமது இல்லமே எனது இல்லம், உம்முடைய இனமே எனது இனம், உம்முடைய தெய்வமே எனக்கும் தெய்வம். நீர் எங்கே இறப்பீரோ அங்கே நானும் இறப்பேன், அங்கேதான் என் கல்லறையும் இருக்கும். சாவிலும் உம்மை விட்டு நான் பிரியேன். அப்படி பிரிந்தால் ஆண்டவர் என்னை தண்டிப்பாராக என்றார். ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு ஒற்றுமைங்க. தன் மாமியாரை விடாமல் பற்றி கொண்டிருந்தார் மருமகள் ரூத். இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற, நம்ம குடும்பத்திற்கென்று கொடுத்திருக்கிற மருமகளை நினைத்து கொள்வோம். ஆண்டவரே, ரூத்தை போல என்னுடைய மருமகளுடைய குணாதிசயங்களை மாற்றும். தன் மாமியாரை இடைவிடாமல் பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உள்ளத்தை கொடுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கொடுத்தது பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக என்னுடைய மகனுக்கு ஒரு நல்ல மருமக வேணும்னு நம்ம ஜெபிச்சிருப்போம் இல்லைங்களா? ஜெபித்து தான் கடவுள் அந்த மருமகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் எத்தனையோ ஒரு சில பலவீனங்கள் அவர்களுக்குள்ளாக இருக்கலாம். ஆனாலும் இந்த நாளிலே விசேஷமாக அந்த மருமகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ரூத்தை போல ஆண்டவரே, இன்னைக்கு மாமியார் மருமகள்னா பைபிளில் ரூத்து புஸ்தகம் தான் இருக்குது. எப்படி தன்னுடைய மருமகள் தன்னுடைய மகனை இழந்து இவங்க இருந்தாலும், விதவையாய் ரூத் இருந்தாலும், நீ போய் ஒரு திருமணம் செய்து கொண்டு நீ நல்ல மாதிரி வாழுமான்னு சொல்லி நகோமி சொல்கிறாங்க. ஆனால் ரூத்து சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நான் உங்கள் கூட தான் வருவேன். உங்கள் கல்லறை எங்கேயோ அங்கே தான் என் கல்லறையும் இருக்கும். உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அப்படிப்பட்ட ஒரு பாசம், அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். அந்த நாளிலே ஒரு வேளை உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய தலையில் கை வச்சு ஜெபிக்கலாம், அவங்களுடைய கை கோர்த்து ஜெபிக்கலாம். இல்லை தூரம் இருந்தால் அவங்களுடைய பெயரை வச்சு நம்ம இந்த நாளிலே ஜெபிக்க இருக்கிறோம். நிச்சயமாகவே ஆண்டவர் மகா பெரிய அற்புதத்தை செய்யும்படி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். அடுத்ததாக நம்ம பார்க்கலாம், மாமியார் மருமகள் ரூத்தின் மீது எவ்வளவு ஒரு பாசம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அதே பகுதியிலே கூட நம்ம வாசிக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னா, 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, என்னுடைய கடமை அல்லவா, நீ நல்லா இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கடமை அல்லவா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, அவருடைய போவாசு நமக்கு உறவினர், அவருடைய பணி பெண்களோடு தான் நீ இத்தனை நாட்களும் இருந்தாய். நான் சொல்லுவதை நீ கவனமாய் கேள். ரூத்து மாமியார் சொல்றத கவனமா கேட்கக்கூடியவர்களாய் காணப்பட்டார்கள். கீழ்ப்படிதல். தன் மாமியார் என்ன சொல்றாங்களோ அதுக்கு உடனே அவங்க கீழ்ப்படிந்ததை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நான் சொல்லுவதை நீ கவனமாய் கேள் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அதை எல்லாவற்றையுமே கவனமாய் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதே ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் கடைசி பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நீ சொல்லி தந்த அனைத்தையும் நான் செய்கிறேன் என்றார். யாரு? ரூத்து. பிரியமானவர்களே, இந்த நாளிலே மருமக இருக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். இனி உங்கள் வீட்டுக்கு வரப்போகக்கூடிய, இனி உங்கள் மகனுக்கு திருமணம் நிச்சயித்திருக்கலாம், திருமணத்துக்கு பெண் பார்த்து கொண்டு இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ரூத்தை போல ஒரு மருமகளை கொடுங்க அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இந்த நாளிலே ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தன்னுடைய மாமியாருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தவர்களாய் அவர்கள் காணப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, மாமியார் தன்னுடைய, இன்னைக்கு சொல்லலாம், மருமகளை பற்றி சொல்லும்போது சொல்லலாம், எங்கள் மாமியார் என் மேலே நல்ல அன்புள்ள பாசம் உள்ளவங்களாக இருந்தால் தானே நானும் அது போல் இருக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் அதற்கு எடுத்துக்காட்டாக ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தையிலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் மாமியாராகிய நகோமி ரூத்திடம்,
நீ இல் வாழ்க்கையில் ஈடுபட்டு மகிழ்ச்சியுடன் இருக்குமாறு செய்வது என் கடமை அல்லவா? நீ சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அப்போ மாமியாருடைய கடமை என்ன? தான் வீட்டுக்கு வந்த மருமகளை சந்தோஷத்தோடு வாழ வைக்க வேண்டியது மாமியாருடைய கடமை அல்லவா? நமக்கு இறை வார்த்தையிலே இப்படிப்பட்ட ஆதாரங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகினாலே நாம் அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து வாசித்தோம் என்று கூட சொன்னால் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், நீ சொல்லித்தந்த அனைத்தையும் நான் கடைபிடிக்கிறேன்னு சொல்லி அவங்க சொன்னதின் நிமித்தம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், கீழ்ப்படிந்ததினாலே தன் மாமியார் சொன்னது அத்தனையும் ரூத்து கேட்டு கீழ்ப்படிந்ததுனால நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், அவருடைய உறவினராகிய போவாசு திருமணம் செய்து கொள்ளுகிறார் ரூத்தை. அது மட்டுமல்ல, ரூத்து உடனே கருத்தரிக்கிறார். அந்த குழந்தையின் வழியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கக்கூடிய சந்ததியே கடந்து வருகிறதுங்க. ஹல்லேலூயா. இந்த நாளிலே அப்படியாக நாம் கீழ்ப்படியும் போது, மாமியாருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகினால நாம் இப்படியாக ஏதோ நம் இல்லத்திற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மருமகளுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். அதே போல் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மருமகனுக்காக, நம் வீட்டிற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மருமகனுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களுடைய சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இன்னைக்கு பிள்ளைகள் திருமணம் செய்து முடித்ததுமே, ஆண் பிள்ளைகள் திருமணம் செய்து முடித்ததுமே என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறது இல்லாமல், பெற்றோர்கள் மீது, அவர்களை பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்கள் மீது வைக்கிற அன்பு குறைஞ்சி போயிடுது. குறைஞ்சி போனால் கூட பரவாயில்ல, நிறைய நேரத்தில் அவர்களை உதாசீனப்படுத்துறது, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் தன் இன்பமாய் வாழ்ந்தால் மட்டும் போதும் என்று கூட சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். எத்தனை பெற்றோர்கள் தன்னுடைய மகனாலே கைவிடப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பெற்றோர்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமணம் முடித்து வைக்கணுமேனு சொல்லி திருமணம் முடிந்து வைத்த பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பெற்றோர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மகன்களுக்காக, திருமணம் முடித்து கொடுத்த மகன்களுக்காக ஆண்டவர் அவர்கள் மீது அன்பின் ஆவியால் அவர்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் நம்முடைய மகளுகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களை, என்னிடத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, ஏதோ என்னுடைய குடும்பத்தில் என் மகளை நான் கட்டி கொடுத்த இடத்துல சமாதானம் இல்லை, என் மகளுக்கும் என் மருமகனுக்கும் சமாதானம் இல்லை, எந்த நேரம் டிவோர்ஸ் ஆகும்னு தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காணப்படுகிறோம். எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு மக தான். பிரியமானவர்களை, இந்த மாதிரி எத்தனை பெண் பிள்ளைகள் குறித்து இன்றைக்கு பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும்னு அமைச்சு கொடுத்தேன், ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரிவினையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, சண்டை சச்சரவோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்களே என்று கூட சொல்லி, ஒரு வேளை நீங்களும் கூட இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரத்தோடு இந்த 4வது நாள் எரிகோ ஜெபத்திற்கு கடந்து வந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் இந்த வருஷத்தில் நமக்கு கொடுத்த வாக்குறுதி, உன்னுடைய துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும் என்று சொல்லி, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த துயரம், எந்த பெருமுழிச்சி, யாரை குறித்து, எந்த நபரை குறித்து, யாருக்காக உங்கள் இருதயம் துயரமும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் நாம் அதற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களை, நாம் துதித்து ஏதோ உங்கள் பிள்ளைகளுக்கு எதிரான, நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரான அந்த சாத்தானின் கிரியைகள் அழிக்கப்பட நாம் இந்த நாளிலே சுதிக்க போகிறோம். பிரியமானவர்களை, அநேக நேரத்தில் நீங்கள் நல்லா ஜெபிச்சிட்டு இருக்கலாம், நான் உங்களுடைய பிள்ளையோ ஜெபிக்காத பிள்ளையா இருக்கலாம், ஆனால் உங்களிடத்துல வரும்போது கடுமையான கோபத்தோடும் எரிச்சலோடும் அந்த வார்த்தைகள் வரும். இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. இன்றைக்கு அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களை, ஏதோ நான் ஒரு வார்த்தையில் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய அற்புதங்கள், அதிசயங்கள், மாற்றங்கள், அதை வைத்து தான் இந்த நேரத்தில் உங்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகினால உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய்
எழும்பி இருக்கலாம், பேசலாம், கடுகடுன்னு பேசலாம், கோபத்தோடு பேசலாம். ஆனால் அதை எல்லாவற்றையும் இந்த நாளில் ஆண்டவர் மாற்றி போடுவது நிச்சயம் நிச்சயம். நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வார். நீங்கள் கண்ணீர் விட தேவையில்லை, இனி கவலைப்பட தேவையில்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். யாருக்காக கண்ணீர் வடித்து பெருமூச்சு விட்டு பல மாதங்களாய் நீங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரிடத்துல. ஒரு சகோதரி என்னிடத்துல ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, என்னுடைய கணவர் மரித்து போனார், நான் என்னை 2 வாலிப பிள்ளைகளை வளர்த்து திருமணம் செய்து முடித்து கொடுத்திருக்கிறேன், ஆனால் எனக்கு நிம்மதி கிடையாது. என்னுடைய மருமகளின் நிமித்தம் நான் வேதனைப்படுகிறேன். நான் இந்த வீட்டை விட்டு தனியாக போயிடலான்னாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு நிம்மதிக்காக, என் சமாதானத்துக்காக எனக்காக ஜெபிப்பீர்களா? எனக்கு கண்ணீர் மட்டும்தான் மிஞ்சி இருக்குதுன்னு சொல்லி. அல்லேலூயா. எத்தனையோ பெற்றோர்கள் நான் வீட்டுக்குள்ளே நான் ஒரு எல்லாருமா நாங்கள் மாமி மருமகள் பெற்றோர் பிள்ளைகள் சொல்லி நாங்கள் ஒரே வீட்டில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் நடைப்பிணங்களைப் போலவே அவங்க வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இது எல்லாமே. அது எந்த சூழ்நிலையில் இந்த இணைப்பில் வந்திருக்கிற நீங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாகவே இந்த நேரத்தில் அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது, அந்த சூழ்நிலைக்காக நாம் துதித்து ஜெபிக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவது நிச்சயம். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட். ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே அதற்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். குடும்பங்கள் மத்தியில் பிரிவினையை கொண்டு வந்திருக்கிற இன்னைக்கு பிள்ளைங்க நல்லா இருந்தால் பரவாயில்லன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். என் மருமகளும் என் மகனும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லி இந்த நாளில் நிறைய பெற்றோர்கள் என்னை கவனிக்கலைன்னா கூட பரவாயில்ல, எனக்கு உதவி செய்யலைன்னா கூட பரவாயில்ல, திருமணம் செய்து கொடுத்துட்டு அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக வாழ்ந்தா அது போதுமே. இன்னைக்கு அது கூட நிறைய குடும்பங்களில் இல்லை. அவங்க 2 பேத்துக்குள்ள சமாதான குறைச்சல், அவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, பிரிவினை, எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை. இதன் நிமித்தம் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களை, இன்னைக்கு அந்த பிரிவினையை கொண்டு வருகிற, அந்த குடும்பங்களிலே குழப்பங்களை, சண்டை சச்சரவுகளை, சந்தேகங்களை கொண்டு வருகிற சாத்தானை நாம் துதித்து நிர்மலமாக்க போகிறோம். ஹல்லேலூயா. 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 குடும்பங்களில் சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானை மேற்கொள்ள போகிறோம். அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மலமாக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா. 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 பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரனானவர் வெளிப்பட்டார் என்று கூட சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரீதா ராபானா ஷந்தா லிபி காந்தரா பௌரத லிபி கதரபரபரபரபா. ஹல்லேலூயாமே நாங்கள் சோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஜெபிக்கிறதுக்காக தான் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நம்ம இந்த நேரத்தில் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ரூத்தை போல என் மருமக இருக்கணும். இதோ தன் மருமகள் மேலே அன்பு செலுத்தின நகோமியை போல ஒவ்வொரு மாமியாரும் தன் மருமகளை மகளை போல பாவித்து அன்பு செலுத்த வேண்டும் என்று கூட சொல்லி, நம்ம இன்னும் எந்த நிலையிலெல்லாம் நம்ம இருக்கிறோமோ அதுக்காக ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். இனி வரக்கூடிய மருமகள் இப்படி எனக்கு வரணும்னு ஜெபிப்போம். வந்திருக்கிற மருமகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு அவங்க இருக்கணும்னு ஜெபிப்போம். அவங்க கணவன் மனைவி சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். ஹல்லேலூயா. 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 நம்ம எல்லோருமா எழுந்து நிற்போமா? ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை நன்றியோடுமே நாங்கள் சுதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஓரி தரபா நஷந்தல பௌர தரபா. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயாமை நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாரும் நம்ம வீட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மருமகளை ஒப்பு கொடுப்போமா? இந்த நேரத்தில் நினைவு கூறுவோமா? இது ஜெப நேரம். பிரியமானவர்களை, ஒரு 20 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெப நேரத்தை தவற விட வேண்டாம். இந்த 4வது நாள் எரிகோ ஜெபத்தினுடைய முக்கியமான இந்த கருத்துக்கள் நாம் ஜெபித்து துதித்து சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்க போகிறோம். சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த சமாதானம் வேணும்னு சொன்னா, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷம் வேணும்னு சொன்னா, பிரிவினை நீங்க வேண்டும்னு சொன்னா, வேற எங்கே போனாலும் அது கிடைக்காது. அப்பாவுடைய பாதம் மட்டுமே, அப்பாவுடைய வல்லமையான நாமம் மட்டுமே அற்புதங்களை செய்யும்.
இந்த நாளிலே நீங்கள் இந்த இணைப்பில் வந்திருப்பது நீங்கள் அல்ல, ஆண்டவர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி இந்த இணைப்பிலே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கொண்டு வந்ததின் நோக்கத்தை அவர் நிறைவேற்றக்கூடிய வல்லமையுள்ள தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்ம எல்லாருமா எழுந்து நின்று, ஆண்டவரே அப்பா, நீர் எனக்கு கொடுத்த மருமகளுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவதாக மருமகளுக்காக ஸ்தோத்திரன்னு சொல்லுங்க. உங்க கண்ணு முன்னாடி அவங்கள வைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ ஷாது ரபா லீ கந்தர பௌரத ரீ கபர பர 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 பரபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்க பெயரை நினைவு கூறுங்க. அவங்க பெயரை சொல்லுங்க. சொல்லி ஆண்டவரே நான் ஸ்துதிக்கிறேன்னு முதல்ல சொல்லுங்க. வேற எதுக்காக ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த மருமகளுக்காக ஸ்துதிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பா உமக்கு நன்றின்னு முதல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓ உமக்கு சோத்திர 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 சோத்திர. நன்றி ஏசப்பா, நன்றி 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 என்று சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி 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 ஆண்டவரே. அப்பாமே ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் மருமகளுக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் துதித்து துதித்து துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க. ஓ சாந்தரபரபா. உடல் சார்ந்த பலவீனங்கள், எல்லா பலவீனங்கள், நோய்கள், எல்லா பலவீனங்கள், சாத்தானுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துதித்து 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 அவங்க சரீரத்துட்டு வெளியேறும்படி கட்டளிடுகிறோன்னு சொல்லுங்க. ஓ சாந்தல பௌரத லீமி நீ காந்தரபரபரவா. இந்த இணைப்பில் எத்தனை பேர் வந்து தன் மருமகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ சாமி, ஹல்லேலூயா. உமது வல்லமை வல்லமை அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும், அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு இதா லபரா நஷந்த ரீகப லப நீஷந்த ரீகபரபரபரபரபா. ஓ ரீகப லபரு தூரி பி காந்தரப நீஷந்தலே பி கத்தரபரபரபரபா. அப்பா, இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் தன் மருமகளுடைய பெயரை சொல்லி துதித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது உமது வல்லமை இறங்கட்டும். அவர்களை பரிசுத்தப்படுத்துங்க. அவங்கள புது படைப்பாய் மாற்றுங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பலவீனங்களை கொண்டு வருகிற சாத்தானை இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் துரத்துகிறோம் ஆண்டவரே. உமது தெய்வீக வல்லமை, பரிசுத்தாவினுடைய வல்லமை அவர்கள் மீது இறங்குவதாக. எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை யார் பேரை சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த பிள்ளைகள் மீது உமது பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியனுடைய அக்கினி அந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு எதிராய் செயல்பட்டு கொண்டிருக்கிற, அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நாங்க முறியடித்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினாலே முறியடிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மாமியார்மார்களையும் ஒப்பு கொடுப்போமா இந்த நேரத்தில். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நகோமியை போல தன் வீட்டிற்கு வந்த மருமகளை சந்தோஷமாய் வாழ வைக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. அன்பின் ஆவியால் அவர்களை நிரப்புவீராக. தன் சொந்த மகளை போல அன்பு செலுத்தக்கூடிய அந்த அன்பின் ஆவியால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. வெறுப்புகளை கொண்டு வருகிற, கோபத்தை கொண்டு வருகிற, எரிச்சலை கொண்டு வருகிற எல்லா ஆவிகளையும் இயேசுவின் நாமத்தினால இவர்களை விட்டு வெளியேறும்படி கட்டளிடுகிறோப்பா. அன்பின் ஆவியால் நிரப்பும்படியாய் செபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, மாமி மருமகள் மத்தியில ஒற்றுமை ஒருமனப்பாட்டை ஊற்றுவீராக. அப்பா, எந்தெந்த குடும்பங்களிலே பிரிவினையோடு காணப்படுகிறார்களோ அந்த பிரிவினை நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. சமாதானம் இந்த நாளிலே உண்டாவதாக. சமாதானத்தின் ஆவியானவர் அவர்களை ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஓ ரீதா ராபா நீ சந்தாரா பௌராதா ரீகபரபரபரபரபரபா. நம்ம வீட்டுக்கு வந்து இருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற மருமகனை ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் அவங்களுடைய பெயர்களை ஆண்டவர் பக்கத்து தெரியப்படுத்துங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, நீண்ட நாட்களாய் நான் ஜெபித்து என் மகளுக்கென்று நீங்க கொடுத்திருக்கிற மருமகனை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோம். என் மகளுக்கும் மருமகனுக்கும் நல்ல சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. பிரிவினை கொண்டு வருகிற சாத்தானை நான் மேற்கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால. என் மருமகனை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, ஆசிர்வதிங்கன்னு சொல்லுங்க. உமது பரிசுத்த ரத்தம் அவர் மீது இறங்கட்டுன்னு சொல்லுங்க. அவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான கசப்பு வெறுப்பு, என் மகளை குறித்ததான
குறித்ததான கசப்பு, தன் மனைவியை குறித்ததான கசப்பு வெறுப்பு எல்லாம் அழிந்து போகட்டும். அன்பின் ஆவியால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. எந்தெந்த நபர்கள் இதோ டிவோர்ஸ் கொடுக்கணும், இதோ விவாகரத்துக்கு இருக்கணும்ன்ற அந்த எண்ணத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. இயேசுவின் ரத்தம் அந்த பிள்ளைகள் மீது, அந்த மருமகன் மீது இறங்குவதாக. கசப்பு வெறுப்பு பிரிவினை எல்லாவற்றையும் கொண்டு வந்த சாத்தானை இந்த மகனுடைய சரீரத்திட்டு வெளியேறு என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். ஒரு இதா லாமா நாஷந்தாரா பக்கத்த ரிபி ரீதாரா பாலா கத்தரா வர 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 வரவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓமை நாங்கள் சோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஓமை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். திருமணமான பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா இந்த நேரத்தில்? திருமணமான பெண் பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? அந்த குடும்பத்தை நடத்த, தன் கணவனை நடத்த, தன் பிள்ளைகளை நடத்த, என் பிள்ளைக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுப்போமா? எந்த இடத்துல இருந்தாலும் அந்த பிள்ளைகளை நினைவு கூறுவோம் இந்த நேரத்தில். ஓரிதாரா பௌரா ஷத ரப 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 ரபா. ஓ ஷந்தல பௌரத லீப ரத லப ரீகப ரத ரப ரப ரபா. ஓ ரீதர பௌரத ரீகப ரபு ரிதரம நத ரபனி ஷந்த ரப ரப ரபா. ஆண்டவரே, என் பிள்ளைக்கு தேவையான ஞானத்தை கொடுங்கப்பா. என் பிள்ளை தேவையான ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்ல பங்கு தெரிந்து கொண்ட மரியாதை போல என் பிள்ளைய மாத்துங்கப்பா. என் மகளுக்குள் இருக்கிற பலவீனங்கள் வெளியேறட்டு இயேசுவின் நாமத்தினால. கணவனை அன்பு செலுத்தக்கூடிய, பிள்ளைகளை அன்பு செலுத்தக்கூடிய அந்த உள்ளத்தை கொடுங்கப்பா. ஹல்லேலூயா. தன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யக்கூடிய மகள்களாய் மாத்துங்க ஆண்டவரே. உமது பரிசுத்த ரத்தம் என் மகள் மீது இறங்கட்டும். பரிசுத்த ரத்தம் இயேசுவின் கல்வாரி ரத்தம் என் மகள் மீது இறங்கட்டும். ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஒரிதா ரபா ரீனா ஷத ரீகப ரபு லப ரத ரிப ரப ரத ரப ரபா. ஓ ரீகப ரப லப ரீத ரப நது ஷந்த ரப ரத ரப 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 ரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதே போல மருமகன்கள் தன்னுடைய மாமனாரை, தன்னுடைய குடும்பத்தை, மாமனாரை மாமியாரை ஒரு சொந்த தாய் தௌப்பனை போல அன்பு செலுத்தக்கூடிய இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்குறாண்டவர் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? ஓரிதாரா பாரா ஷதாரா பௌரதர பர பர பரபா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தன் சொந்த தகப்பனை போல அன்பு செலுத்தக்கூடிய இருதயத்தை கொடுங்க ஆண்டவரை. இந்த நேரத்துல நம்ம தேடி வந்திருக்கிற ஆண்டவர் நிச்சயமாகவே என் ஜெபத்துக்கு பதில் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த நேரத்துல ஜெபிப்போம். அந்த இருதயம் மாற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. தன் சொந்த பெற்றோர்களை போல நடத்தக்கூடிய உள்ளத்தை அவர்களுக்கு கொடுங்க. அன்பின் ஆவியால் அவர்களை நிரப்புங்கப்பா. ஓரிதா ரபா நீ சந்தல பௌலபா ரீகப ரப நீதர பௌனத நீ ஓ ரீ சந்தல பௌரத நீ கபல பர 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 பரபா. ஓரிதல பௌனத நீ சந்தலி மீ நீ காந்தர பௌரதரி பர 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 பரபா. ஓ ரீகப லபனி சந்தல மீனதர பௌரதரி கபர பர பர பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வல்லமை உங்க வல்லமை உங்க வல்லமை அப்பா இறங்கட்டும். நாங்க யார் யார் பேரெல்லாம் சொல்லி சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா உங்க மேலெல்லாம் உங்க வல்லமை இறங்கணுமே ஆண்டவரை. வல்லமை இறங்கணுமே ஆண்டவரை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஓரிதர பரனா ஷதர பர பர பரபா. ஓரி கபர பரிதர 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 பௌன சந்தர பரதர பர 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 பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணம் ஆகியோ டிவோர்ஸ் ஆகி தனிமையிலே நிற்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. திருமணம் ஆகியும் டிவோர்ஸ் ஆகி தனிமையிலே நிற்கிற என் மகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த மகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோன்னு சொல்லி இந்த நேரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்கு தான் தெரியும் இந்த நிலையில யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். அந்த பிள்ளை ஒரு வேளை வாலிப பிள்ளையா இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே அந்த பிள்ளையின் மீது இரக்கம் வையுங்கப்பா. ரூத்துக்கு மறுமணம் ஆகி எப்படி ஒரு குழந்தை பேரை கொடுத்தீரோ அதுபோல என் மகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஒரு எதிர்கால வாழ்க்கையை கொடுங்க, ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இந்த நேரத்துல ஒப்பு கொடுப்போமா? ஓ ஷாந்தலா பௌலபா ரீகப ரப ரீதர பௌனா ஷந்தர பர 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 பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை,
உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. எல்லாரும் சொல்லலாமாப்பா? உங்க வல்லமை குறைஞ்சு போகலப்பா, உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை குறைஞ்சு போகலப்பா. ஓ உங்க வல்லமை என் குடும்பத்துல இறங்கணும்னு சொல்லுங்க. ஓ நீண்ட நாட்களாக குடும்பத்தில் இருந்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், என் மருமகள் நிமித்தம், என் மகன் நிமித்தம் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களில உன் துயரமும் பெருமூச்சு ஒளிந்து போகணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அந்த துயரமும் பெருமூச்சும் இந்த நாளோடு ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரித ரபா ரஷத்த ரீகப ரப 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 ரபா ஓ ரீகப ரபா. துதிங்க. பவுலும் சீலாவோ அநேக அடிக்கப்பட்டு வேதனையான சூழ்நிலையில் ஆண்டவரை துதித்தார்கள். இந்த இணைப்பில் இந்த நேரத்தில் வந்திருக்கிறவர்கள் எந்த வேதனையோடு நீங்க வந்திருக்கீங்க, எந்த மனநிலையோடு வந்திருக்கீங்க, என்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்க, என்ன கண்ணீரோடு வந்திருக்கிறீங்க, அன்றிடத்துல ஒப்பு கொடுத்து ஸ்துதிங்க பிரியமானவர்களை. இந்த நேரத்துல ஹல்லேலூயா ஸ்துதிக்கிறதுனால தான் நமக்கு ஜெயம் உண்டு, ஸ்துதிக்கிற போதுதான் நமக்கு அற்புதம் நடக்கும். ஓ ரீதா லபா நஷந்தா ரீகா பல்லக்க தர பர பர பரபா. ஹல்லேலூயா. என்ன மனதில போராட்டம், என்ன சிந்தனையில போராட்டம். ஹல்லேலூயா. ஓ ரீதா ரபா ரஷத்த ரீக பர 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 பரபா. ஓ ரீதா லபா நஷந்த லிபி காந்த ரபர தர பர பர பரபா. ஓ ரீதா லபௌரா த லீபன தரபோ நஷந்த லிபி கபர பர 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 பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர் எல்லாரும் சொல்லுங்க. அப்பா உங்களை நம்பி வந்திருக்கிறப்பா, இந்த 4வது நாள் ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரை. என் குடும்பத்துல சமாதான குறைச்சலை கொண்டு வந்திருக்கிற சாத்தானை நான் துதித்து துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லி, கணவன் மனைவி மத்தியில இதோ பிரிவினையை கொண்டு வந்திருக்கிற சாத்தானின் கிரியைகளை நான் துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுவான். இயேசுவே உமது வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஒரு இதரபா நஷந்தரபா. உங்க வல்லமை உங்க வல்லமை. ஓ ஒரு வேலை செய்வனை நிமித்தம் பில்லி சுனித்தின் நிமித்தம் இதோ உங்களுடைய பிள்ளைகள் பிரிந்து காணப்படலாம். இதோ உங்க குடும்பத்தில் அதை நிமித்த சமாதான குலைச்சல் வந்திருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஓ எல்லா பில்லி சுனிய கட்டுகளை உடை தெரிகிற ஆண்டவர். ஓ ரீதா ராபா நாஷந்தரா பௌராதா ரீகா பாலாபா ராதா நாபா ராபா. ஓ ரீதா ராபா நாதா இப்ப உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் என்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் ஜெயித்திடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமை குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றோ அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றோ அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நாங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மேலாக இந்த இணைப்பிலை வந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதரிகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர. நாங்கள் கூடி ஜெபித்த ஜெபத்தை கேட்டு பதில் தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இந்த 4 நாட்களும் ஏதாவது ஒரு கருத்தை வச்சு நீங்க ஜெபித்து கொண்டே வந்திருப்பீங்க.
வச்சிருப்பீங்க. அந்த தனிப்பட்ட அந்த கருத்துக்காக இந்த நேரத்துல ஜெபிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஏசப்பா, இந்த இணைப்பிலே வந்திருக்கிற ஆண்டவரே, 100க்கும் மேற்பட்ட மக்களின் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. ஆண்டவரே, எதற்காக ஓடோடி ஓடோடி உமது பாதத்திலே ஓடி வந்து அமர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய எண்ணங்களை ஏக்கங்களை அறிந்திருக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக. உம் பாதத்திலே வந்து போராடி ஸ்துதித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்கு அற்புதங்களை நடப்பிப்பீராக. ஹalleluya. ஓ, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஓ ரீதா ரபா ரீ நீ சாந்தர பௌரத ரீ கப ரப 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 ரபா. பெயர் பெயராய் தனித்தனியாய் உன் பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.